பிரெக்னன்சிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்னால எப்போதுமே நாங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் பிரெக்னன்சியில் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம் ஒரு 3rd மந்த் தாண்டதுக்கு அப்புறமா. ஆனால் சில கண்டிஷன்ஸில் நாங்கள் பெருசாக ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லோ லைங் பிளாசண்டா, அதாவது உங்களோட நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை வாய்ப்புறத்துக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஷார்ட் சர்விக்ஸ், கர்ப்பப்பையோட வாய்ப்புறம் 2.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு குறைவா இருக்கு. ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கு. பாலிஹைட்ராமியர்ஸ், உங்க கர்ப்பப்பையில இருக்கிற தண்ணி அளவு அதிகமா இருக்கு. மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது மதருக்கு இருக்கு, அதாவது ஹை பிளட் பிரஷரோ ஹை சுகர்ஸோ இருக்கிறது, ஆர் ப்ரீவியஸ் பிரெக்னன்சில ஏதாவது ப்ரீமெச்சூர் லேபர் ஆயிருக்கு, அண்ட் ஏர்லி பிரெக்னன்சில ப்ளீடிங் எபிசோட்ஸ் ஆர் 3rd மந்த் 4th மந்த்ல ஏதாவது ஒரு ப்ளீடிங் எபிசோட்ஸ் இருக்கு பிரெக்னன்சில. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல மிஸ்கேரேஜையோ ப்ரீமெச்சூர் லேபரையோ தவிர்க்கிறதுக்காக நாங்க ரெஸ்ட்ல தான் இருக்க சொல்லுவோம். தேங்க்யூ.